సూర్యప్ప ఎవనెత్తిది வந்தான் கொஞ்ச நேரம் நின்றேன். இது நான் இங்கே இருக்கேன், எனக்கு மனசு சரியில்லை, நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போகணுமா போக வேண்டாமா இருக்கேங்கிற. சொந்த வீடு இருந்தானா இருந்துட்டு போகலாம். சொந்த வீடு இல்லாமல் அடுத்த ஒரு பாப்பான ஒருத்தி நைட்டு நம்ம சோறு வச்ச நேரம் கறி வச்சு மனமாக இருக்குமா, அவளுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நைட்டு கல் எடுத்து எறியதும் துணியை வந்து கிழிச்சது. ஏன்னா துணி அப்படி தான் கிழிச்சி வச்சுருக்குது. துணியை கிழிச்சதான் சன்னலோட துணியை கயிறில் காய விட்டானா அப்படி நாசமாக்கியாள்வா. அடுத்தது குடிகார அவனுக்குன்னு ஒரு பெரிய மூத்தடிக்க முகம் உண்டு. அவன் குடிச்சிக்கிட்டு வந்து அங்கே பாடியதான் அதை நைட்டு என்ன செய்துட்டான், குடிபோக்கில் எவனை வந்து என் கதவை தட்டி இடிச்சு. அதை நான் வீடியோ எல்லாம் போட்டு எங்கள் அக்காளுங்க எல்லாம் அனுப்பினேன். அவள் எல்லாமே பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு போகணுமேன்னு தோணலை. எனக்கு செத்துலான்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. பாசம் உண்டா இல்லையான்னு சூரியனுட்டையும் நிலாகிட்டையும் வெயிலுட்டையும் காற்றுட்டையும் கேட்கேன். காற்று சொல்லுது உண்மை நான் உண்மையை பாசம் வச்சுருக்கேன். நான் தான் புயல் காற்று அடித்து தேங்காய் ஒளியும் வாழை ஒளியும் மரத்தை உழுது புயல் காற்று அடித்தனால எல்லாமே ஒளியந்தானே. அப்போ எனக்கு இனி என்ன பாஞ்சேன்னு கேட்குது. வீட்டுக்கு போக ரொம்ப கஷ்டமாக கசப்பாக இருக்குது. சொந்த வீடு இல்லாமல் தெருவையும் தின்னாமல் நிற்கும். இதெல்லாம் நான் வெளியே தான் இருக்குது. இதில் தான் இருக்குது. நான் இருக்க இடத்த பற்றிலாம் வேலை முடிஞ்சிட்டு நான் இங்கே இருக்கேன். நல்லா காற்று இதன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குது. காற்று புயல் காற்று நல்லா காற்று அடிச்சுது. அதே சொல்லுது, நீ செத்து போகாத, நான் பழி வாங்கி நான் தூக்கி கட்டியேன் எல்லாரையும் புயல் கொண்டு. நல்ல புயல் காற்று, இன்னும் நல்ல புயல் காற்று. மனசே ஆறுதல் இல்லை. என் அம்மா என்ன பெற்று போட்டுட்டு வெளியே என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டான். எனக்கு யாருன்னு இல்லை. பணம் ஒரு பணியம் எல்லாமே இருந்தால் மட்டும் எல்லாருமே வாங்கி பறிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்மகிட்ட எதுவுமே எல்லாமே இருந்தாலும் எல்லாமே ஒரு அன்புக்காக ஏங்கி அம்மா வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லாமல் இருந்து வாங்கி வேலை முடிஞ்சு பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு நினச்சேன். சரி மணியை பார்க்காம வெளியே இறங்கணும். புயல் கட்டுங்க வருங்க, புயல் கட்டு அடிச்சு போட்டுல சும்மா கட்டு. வீட்டுக்கு போ, நீ சாவாண்டா, நான் உனக்கு துணை ஆயிருக்கேன், புயலை கொண்டு வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் வெளியே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்குது. ஏன்னா சூரியனும் வெளியே தான் இருக்குது. சத்துறாத நான் பழி வாங்குவேன். எனக்கு தலைக்கு மேலே தான் இருக்குது. நான் போவேன். புயல் காற்றே சொல்லுது, நீ வீட்டுக்கு போ, நான் ஒன்றும் அவைகளை எல்லாம் பழி வாங்குவேன். சாவோடாது, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவேன். போகணுமா வேண்டாமா, நம்ம வீட்டிலே இருக்கேன். அதான் வீட்டுக்கு போ, நான் மழையை கொண்டுடலாம், புயல் காற்று கொண்டுடலாம், உலகத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி
பார்த்தியா பிசாசு. இப்போ யாரை நம்பி யாரோ இறங்குறது வாழ்க்கை சீரம் குழஞ்சு வெளியே இருக்குது. அரளைக்கொட்டை கிடச்சி சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சி நேற்று அரளைக்கொட்டை அரைச்சது. அது காயை பார்க்க போனேன். அந்த கொட்டையை பார்க்க போனேன். அந்த கொட்டை வந்து காஞ்சி உணர்ந்து அப்படி நிற்குது. இலைய அரைச்சி குடிக்க முடியுமா? வாந்தி எடுத்துவிடும். அதே அரைச்சி குடித்தாலே வாந்தி எடுத்துடும். இதுதான் வீட்டுக்கு போக்கே வெறுப்பா. என்றைக்கும் மழையை கொண்டு வரேன், காற்றை கொண்டு வரேன், புயல் காற்று கொண்டு வரேன், உலகத்தையே அழிச்சேன். எல்லாமே அழிஞ்சு தான் போகுது. ஆனால் மனுஷனாக இருக்குதுவா, மோதிட்டுருக்குதுவா. இதுதான் வீட்டுக்கு ரொம்ப போகணுமா போகாண்டாம். ஓனரே தொட்டின்னு நினைக்கேன். ஓனருக்கு வீட்டிலேயே 2 பயலுவ இருக்குது. அந்த பயலுவ தான் அன்னைக்கு தொடக்கத்துலேயும் சீட்டிலோடி கல் எடுத்து எறிஞ்சாங்க. நான் நினைக்கேன் தட்டுக்கு மேலே ஏறி நின்று சீட்டிலோடி எறிஞ்சா அது விழுந்துடும். இந்த 2ஆவது நாள் தேங்கு மேலே நின்று தென்னை மரம் அங்கே நீங்கி நிற்குது. எப்படி அங்கே சீட்டு மேலோடி தேங்காவெல்லாம்? அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. தேங்காய் வந்து விழுந்து அது எனக்கு வீட்டு முன்ன வந்து விழுந்து அப்படி விழுந்தானா பாப்பா ஆளுக வீட்டு முன்னையும் விழுந்துருக்கேன் தானே. ஒரே வீடு தானே, ஒரே ரூமு தானே, ஒரே காலத்தில் தானே கிடைக்கும். கல் எரிஞ்சானா 2 பேருக்கு வீட்டுலேயும் ஒரே சீட்டில் விழலாம். இது எனக்கு நான் உறங்கி சீட்டுக்கு மேலே ஓடி வந்து விழுந்து. அடுத்தது தேங்காய் விழுந்து கல் விழுந்து அடுத்த மத்தியானம் 8 மணிக்கு சாப்பிட போகிற நேரம் எல்லாம் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் இறைச்சி கறியோ மீன் கறியோ ஏதாவது ஒரு தோசை கறியோ என்னதோ வச்சாதான் அவைகளுக்கு ஒன்று நான் கொடுக்கலன்னா ஏதோ ஒரு பகையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடுவான். கதவை தட்டி எதுவும் எடுக்கிற மாதிரி கொஞ்ச நாள் அப்படி நடந்து 5 மாதத்துக்கு நான் பணமாக 5,000 ரூபா கொடுத்தேன். என்னை இவ்வளோ கொடுமை. அந்த 5,000 ரூபா நான் பேங்கில் அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன். அதுவும் வேஸ்ட்டு. வீட்லேயும் வாடகை வீட்டில் வந்து இருந்த பிறகும் இருக்க விடலைன்னு நான் எங்கே போய் சாவுக்கு? எல்லாம் மண்ணுக்குள்ளே போகலான்னு பார்த்தா மண்ணுக்குள்ளேயும் நிம்மதியாக வாழ விடுமோ? என்னதை வாழ விடல. அது நம்ம எதுவுமே செய்ய மாட்டோமே. நம்ம எதுவுமே பண்ணலை, தப்பு செய்யலை, தவறு பண்ணலை. புயலுக்கே எதிர்த்து நீ போ, நான் பண்ணி போவான்னு சொல்லுது. நான் இதில் தான் படியில் தான் இருக்கு. டியூட்டி முடிஞ்சா? அந்த வரல டியூட்டி முடிஞ்சா? ஞாயிற்றுக்கிழங்கோடு போ போ, பார்க்காம போ, விழுந்துடாத பின்னாலே இருந்து. என் காற்று நான் சித்திரஞ்சின்னா உடனே காற்றுக்கே கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ சித்திராத, நீ போ, நான் உன் கூட இருக்கேன், எப்பவும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அது எனக்கு ஆறுதல் தரும். அப்புறம் பாரு, அது இங்கே இருக்கு, நான் எங்கே இருக்கேன்? சூரியப்பாவுக்கு ரொம்ப பாசம் இல்லைங்க. இப்போ சித்திராத, நான் எல்லாமே பண்ணலாம், போயிரு, வீட்டுக்கு போ, அது நான் பார்க்கலாம், என்ன வந்தாலும் நான் பார்க்கலான்னு சொல்லி மனசு அவள் பண்ணி அனுப்பி விடுது. என்ன என் கூட தான் இருக்குது, வருது.
அண்ணன் நான் பூ சொல்லியானா என் சூரியப்பன்னா என் கூட தான் வருது, இந்த காற்றே என் கூட தான் வருது. நான் வீட்டுக்கு போன அப்புறம் நல்லா காற்று அடிக்கும் பார்த்துக்க. ஏசப்பா மதம்மா என்ன நல்லா மாதிரி காத்து கொண்டு வழி நடத்து. ஒன்றுக்கு ஒன்று பொறாமை நானும் எது பண்ணுவேன். எவ்வளோ தூரம் பொறுக்குது. நான் மிருகம் மாதிரி ஆகிருக்குது, அந்த பிசாச மாதிரி பண்ணுவேன். காற்றுக்கே எனக்கு மேலே அவ்வளோ பாசம். வீட்டுக்கு போ, நான் எல்லாம் பண்ணலாம். எதுக்கு எந்த திணறு ஆட்டு சாவாதா அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே என் கூட கடவுள் இருக்க. எனக்கு எனக்கு பயரான என்னதான் சொன்னான் ஏசப்பா, எனக்கு அம்மையை நல்ல மாதிரி பார்த்துக்க. ரெண்டு பிள்ளைகளையும் நல்ல 4 பிள்ளைகளையும் அக்காவுக்கு பிள்ளையாட்டாயாச்சு. நல்ல மாதிரி பார்த்துக்கா. எங்கள் அக்காவை நல்லபடியாக பார்த்துக்கா, எங்கள் அப்பாவையும் நல்ல மாதிரி பார்த்துக்கா. எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி அண்ணன் நல்லா இருக்கணும், குழந்தைய நல்லா இருக்கணும். தம்பிக்கு பொண்டாட்டி தம்பிக்கு பிள்ளைலாம் நல்லா இருக்கணும். எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நாசமாக செத்து போகிறேன் தெரியுதுன்னு இல்லை. இப்போ நான் வரேன். ஆத்துல போய் விழுந்துருவியலா? செடி அப்படியே செடியில் ஓடி போய் உள்ள போறிய தண்ணி அதோட போட்டு அதான் சாப்பிட்டுட்டேன். நான் வாடகை இருக்கேன், திக்கணம்பட்டில் இருக்கேன். அங்கே இருந்தாலும் இருக்கா விடுதுவ? ஆமாம், அங்கே இருந்தாலும் இருக்க விடுதுவ. ஒன்றுக்கு ஒன்று பொறாமப்பட்டுட்டு இருக்க. யாரோ எவனையோ பொறாமப்பட்டு நைட்டு ஒருத்தன் எனக்கு கதவை தட்டி இது பண்ணி அடுத்தது கடவுள்கிட்ட ஒப்பு பண்ணி 12 மணிக்கு இழந்து விடிய மழையை வர வச்சுட்டேன். நான் தான் மழை வர வச்சுட்டேன். அடுத்தது இப்போ வீட்டுக்கு போகணுமா போகண்டாமா, பள்ளி முடிஞ்சதான் அதில் போய் நான் இருந்தேன். அந்த வெளியே அந்த கல் கட்டி போட்டிருக்கத்தில் அதில் இருந்தேன். எல்லாம் போகணுமா போகண்டாமா அப்போ யோசித்து அதுலேயே இருந்துக்கிட்டு என்ன செய்தேன், வீட்டுக்கு போகணுமா போகண்டாமா, போகிற எல்லாம் பாதாள மாதிரி இருக்குது. போகிற எல்லாம் நம்மளுக்கு பாதாள மாதிரி இருக்குது. பாதாளம் என்னதுன்னு சொல்லுங்க. பாதாள மாதிரி நம்ம போகிற மாதிரி தான் நம்ம போகிறோம். அதனால என்ன இருக்கு, அதில் கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு ஐயா எங்கள் அப்பா என்கிட்ட பேசுவார். என் அக்கா என்ன செய்திருவான் தெரியுமா, அதில் எல்லாம் அவள் வேலையை போவா. இல்லை அவள் நர்ஸு, எங்கள் அக்கா முந்திய நர்ஸு தான். நர்ஸு. ஆமாம், அவள் ஆஸ்பத்திரியில் யாரோ கூப்பிட்டாலும் போவாள். வீட்டுக்கு பாட்டிமார்களுக்கு சுகம் இல்லாமல் இருந்தாலும் போவாள். எங்கள் அக்கா நர்ஸு படித்தவா. எங்களை எல்லாரும் நல்ல மாதிரி தான் எங்கள் அம்மா படித்த வச்சா. நாங்கள் நல்ல இதில் தான் படித்தோம். எங்கள் தம்பியே நிறைய படித்தான். அவன் வேற ஒரு குட்டி வந்தனால தான் அவன் இதாயிடுச்சு. அவன் இப்போ அங்கே தனியாக இருக்கான். எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு மாறிட்டான். ஆமாம்,
இருக்கவ இல்லை 2 பையன் அவனு. ஆமாம் 2 பையனு. ஒன்று இப்போ தான் 10ஆம் கிளாஸ் படிச்சுது, 11ஆம் கிளாஸ் படிச்சு. ஒன்று வந்து எனக்கு மோளுக்க வயசு. ஆமாம் 1 2 தான். எனக்கு மூத்தவளுக வயசும் அவளும் வயசும் ஒரே வயசு. இவ இப்போ எனக்கு 9ஆம் இவளும் 9 அவனும் 9. அந்த மூத்தது 10. அதான் சரி அதுலேருந்து வேண்டி கடவுள் நான் அரளைக்கொட்டை எங்கேயாவது நேற்று அரளைக்கொட்டையே பார்த்தேன் உணர்ந்துட்டு தின்னக முடியல. அடுத்த செல்லுது நீ வீட்டுக்கு பா, நான் இருக்கேன் உனக்கு, நான் புயல் கொண்டு வரேன். எதுக்கு மோது பொண்ணுகளுக்கு வாயை வச்சு வாய் தான் பொண்ணுகளுக்கு ஆகாது தானே இல்லையா? பொண்ணுகளுக்கு வாயை தான் முக்கியம். இங்கே கேட்டு அங்கே செல்லாத, அங்கே கேட்டு இங்கே செல்லாத. குடும்பமே 4 பங்கா பிரியாதா? அவளுக்கு எதா ஒன்று எல்லாம் என்னதை கண்ட உடனே கொடுக்கலன்னா அதை சொல்லி இதை சொல்லி மற்ற சொல்லி நைட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஆளோட வச்சு வேண்டால செய்துட்டு எல்லாம் நைட்டோட எல்லாரும் உறங்குன பிறகு கதவு நைட்டு தள்ளகு வருவேன். அதுதான் நடக்குது. ஏன்னா நான் இப்போ வாடகை வீட்டில் இருந்த இடத்துல நான் அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ ஒரு பொறுக்குது. நான் அக்காளுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு பார்த்தேன், அதுக்கு அவள் எடுக்கலை. ஏன்னா நான் உருப்படியாக கேட்டுடுவேன். என்னை அவள் வந்து அப்படியே உருப்படியாக கேட்டான்னா வீடை போட்டு விட்டுருன்னா நம்ம என்னை இது பண்ணாங்க. அதான் அவள் எஸ்ட்டு பண்ணாமல் இருக்கியா. சரி ஒரு எனக்கு உருப்படி தானே, வெளில எடுக்கணும், ஒரு வீடை வச்சு கொடுக்கணும்னு அவள் யோசிக்காண்டா. ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நாசமாக போகணும். அவளுக்கு என் உருப்படி மொத்தம் அவளுக்கு கையில் தான் இருக்குது. ஒரு உருப்படி என் கழுத்தில் கையில் காலில் எதுவுமே இல்லை, எல்லாமே அவளுக்கு கையில் இருக்குது. எதா இருக்குதா எனக்கிட்ட? அந்த வீடு வந்து அந்த வீடும் என் காசு தான். அந்த பணம் எல்லாம் என் காசு. அங்கே 2 கடை எடுத்திருக்கேன், அந்த கடையில் உள்ள பணமும் என படம் தான். ஆனால் அப்படியும் அவள் சரி அக்கா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நான் கொடுத்தேன். நீங்கள் சொல்லிடாதுங்க. எங்கள் அப்பா என்ன இங்கேருந்து காண அடி அங்கே சேனவாழ பள்ளிக்கூட. ஏன்னா பொம்பளைகளுக்கு வாதம் கூடலாக இருக்கேன். என் நமக்கு மனசுல நீங்கள் கேட்டனால தான் நான் சொன்னேன். இல்லைன்னா நான் என் பாட்டுக்கு அப்படியே நான் இப்போ ஒரு மாலை முக்கு தான் போய் சேர்ந்துருப்பேன். அதனால இப்போ வந்து எனக்கு வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்லி தான் அந்த புயல் காற்று அப்படியே அடிச்சுட்டே இருந்தேன். நீ போ வீட்டுக்கு போ, நான் எல்லாம் பண்ணதுக்கு நான் இருக்கேன், நீ சாவாத, நீ செத்து வாழ்ந்து புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இனி எவனும் தொட முடியாது, நான் இருக்கேன் கடவுள்னு சொன்னார். அந்த மழையை கொண்டு வந்ததை நான் தான், புயல் காற்று கொண்டு வந்ததை நான் தான், உலகத்தை அழிக்கிறத நான் இப்போ கடவுள் வச்சுருக்காரு. நான் புதுசாக வானத்துலேருந்து பூமிக்கு என்னை அனுப்பி விட்டதே கடவுள் தான் இல்லையா? உண்மை. நீங்கள் மழையை இப்போ கூப்பிடுங்க, நான் இங்கே நிற்கேன், நான் இப்போ இதில் நிற்கேன், நீங்கள் கூப்பிடுங்க, வராது. நான் கூப்பிட்டா உடனே வரேன். புயல் வாஞ்சு நான் வரேன். சூரியன் என்ன இருக்குது உங்கள் வீட்டில்? எண்ணி நான் இப்போ அங்கே போகிறேன். இந்த சூரியனத்தை என்ன இருக்குது நம்ம நேராக இருக்குது. நான் போகிறேன், நீங்கள் பாருங்க, இருக்காது. அது என் கூட இருக்குது. அது எனக்கு அப்போ நான் பறக்க நேரமே அந்த சூரியன் கையில் அப்போமே எனக்கு கடவுள் தந்தாச்சு, வரேன். இப்போ காற்று ஏன் உங்களுக்கு வருது? நான் கூப்பிட்டனால தான் அந்த காற்று வந்தது. அங்கே பள்ளிக்கூடத்துலேயே என்னை யாரும் திட்டுனா உடனே சரான்னு காற்று அடிச்சிடான். கதவுகளும் சரான்னு அடுத்த அந்த வாத்துச்சு என்ன திட்டுனா உடனே அவங்கண்டு மழை மிந்தனத்து வந்து சரானாட்டி. உண்மை பாட்டியம்மா, பொய்யில்லை, உண்மை. உலகத்துக்கே இதான் இப்போ போட்டு கொடுக்க. ஏன்னா உலகத்தில் பொம்பளைகளுக்கு நீங்கள் எல்லாம் இப்போ சாதா பொம்பளை. நான் வந்து இப்போ எனக்கு ஒரு சக்தி இருக்குது, எதெல்லாம் பண்ணலாம். வாங்கிவிட்டா வரோம், எல்லாமே போஞ்சன்னா போவோம். என்ன கஷ்டப்படுத்தின ஏழையெல்லாம் நான் சும்மா அமைதியாக இருந்த ஏழை யாராவது சுரண்ட முடியுமா? சுரண்ட மாட்டாவதானே. அது நல்ல ஏழுக்கு மட்டும் எதுவுமே ஒன்றும் செய்ய மாட்டேன்.
தப்பு செய்தவனுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அதில் தான் நான் அமைதியாக இருந்தேன்.